வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் இடி மின்னல் காதல். பாலாஜி மாதவனுடைய டைரக்ஷன்ல சிபி சந்திரன் மற்றும் பவ்யா திரிகாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இடி மின்னல் காதல். இடி மின்னல் காதல் படத்தினுடைய டைரக்டர் பாலாஜி மாதவன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜெயச்சந்திரன், படத்தினுடைய எடிட்டர் அருண் பிரசாத் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிபி மற்றும் பவ்யா திரிகா இவர்களோடு சேர்ந்து ராதா ரவி மற்றும் பாலாஜி சக்திவேல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஹிட் அண்ட் ரன்ன்ற கேஸ், அதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு கார் வந்து இடிச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக போகக்கூடிய ஒரு கதை, அந்த நாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க. இதான் ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துல முக்கியமான லீட் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய சிபி அண்ட் அவங்களுக்கு ஜோடியா பவ்யா திரிகா. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ரொமான்ஸோட சேர்ந்து கார் வந்து டிராவல் பண்ணிட்டு போறாங்க. சடனா ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறாங்க. ஸோ இடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அண்ட் அந்த ஃபேமிலிக்குடைய மற்றவங்களாம் இருப்பாங்களா, இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனவங்களுக்கான ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் என்ன ஆக போகுது அண்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க, இதனால என்னெல்லாம் வந்து சிபிக்கும் பவ்யா திரிகாவுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அண்ட் இதை வந்து எங்கேயோ இருந்து பார்த்து அண்ட் அதை வந்து ஃபாலோ அப்ல வச்சு அவங்கள மிரட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு பைத்தியக்கான ஒரு கேரக்டரான ஒரு ஆன்டகானிஸ்ட் இந்த படத்துல, அருள் அப்படின்ற கேரக்டர் நேம்ல. அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அண்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த லீட் ரோலுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அண்ட் கடைசியா அவங்களுடைய தப்பை அவங்க உணர்ந்து அண்ட் அந்த இறந்து போன குடும்பத்தினருக்கு ஏதாவது பண்ணாங்களா இல்லையா, அண்ட் அதை எப்படி வந்து மொத்தத்துல கனெக்ட் பண்றாங்க அண்ட் இறந்து போன குடும்பத்தினரை தாண்டி அந்த வில்லன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி ஸ்டோரி. அண்ட் இந்த இடி மின்னல் காதல் இந்த கேரக்டர், அதாவது இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொமான்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டை தாண்டி மறைக்கணுன்றதுக்காகவும் போலீஸ்கிட்ட இருந்து ஓடணுன்றதுக்காகவும் ஆக்ஷன் பிளாக்கோட கலந்த இன்னொரு ஹாஃப். ஸோ மொத்தத்தில் டைட்டில் வந்து ஆப்டான ஒரு டைட்டில் சொல்லலாம். கதையினுடைய நாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்றது தான் ஒரு சின்ன சஜஷன். எனக்கு ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக இருக்கும்போது நம்மளால ஓகே இதுக்கு அடுத்து இதான் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்திருக்கணும். ஓகே அடுத்து இதான் நடக்க போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக மூவ் ஆன் பண்ணுற விதமாக தான் இந்த படத்தினுடைய நெக்ஸ்ட் மூவ்லாம் போயிட்டு இருக்குது. பட் ஓவராலாக அந்த அவுட்லைனை பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இன்னும் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஷோஸ் ஓடுறதுக்கும் அண்ட் மக்களுடைய ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஓ வாவ் அப்படின்ற ஒரு அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஃபேக்டர் அது நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்றதா சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் சிபி அவருடைய நடிப்பு திறமையை கொஞ்சம் நல்லாவே பெட்டராக காட்டியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் சாம் சிஎஸ் எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு ஹாரராக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த த்ரில்லை வந்து ஏற்படுத்துகிற விதமாக அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட்டு இல்லைன்னா ஒன் ஆஃப் த ஒரு பில்லர் அப்படின்னு சொன்னால் சாம் சிஎஸ் அவர்களை தான் சொல்லி ஆகணும். மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.